Hello everyone. Today A to Z vocabularyயோட 4th day. 3 days vocabs வந்து நீங்கள் நல்லா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4th day again 26 English words with Tamil meaning and ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு சென்டென்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு த வீடியோ. ஏ அப்ராட். அப்ராட்னா வெளிநாடு. அப்ராட்னா வெளிநாடு. ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி அப்ராட். அவர் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறார். ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி அப்ராட். ஹீனா அவர் அவன் யார் வேணா சொல்லலாம். வாண்ட்ஸ்னா விரும்புகிறாங்க. என்ன படிக்க வெளிநாட்டில். ஓகேவா? அவர் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறார். அப்ராட்னா வெளிநாடு. பி பேட்ச். பேட்ச்னா அடையாளக்குறி. ஸோ ஸ்கவுட்டு மிலிட்ரி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பேட்ச் ஒன்று இருக்கும். ஸோ பேட்ச்னா அடையாளக்குறி. த போலீஸ் ஆஃபீஸர் வேர் அ பேட்ச். வியரோட பாஸ்ட் டென்ஸாக வேர் அணிந்திருந்தார். ஸோ அவங்கள ஆல்ரெடி பார்த்ததை பற்றி சொல்கிறாங்க. த போலீஸ் ஆஃபீஸர் வேர் எ பேட்ச். காவலர் ஒரு அடையாளக்குறி அணிந்திருந்தார். காவலர் ஒரு அடையாளக்குறி அணிந்திருந்தார். பேட்ச்னா அடையாளக்குறி. நெக்ஸ்ட் சி கேபிள். கேபிள்னா கம்பி. கேபிள் கம்பி. The cable is used to connect the TV. The cable is used to connect the TV. டிவியை இணைக்க கம்பி பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கேபிள் கனெக்ஷன் வந்து டிவிக்கு கொடுக்கறது அண்டு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கனெக்ஷன் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கனெக்ஷன் கொடுக்கறதுனாவே நம்ம கேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேபிள்னா கம்பி. த கேபிள் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த டிவி. டிவியை இணைக்க கம்பி பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் டி டெய்ஸி. டெய்ஸிங்கிறது ஒரு வகையான பூ. த டெய்ஸி இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். டெய்ஸி ஒரு அழகான மலர். பியூட்டிஃபுல்னா அழகான. த டெய்ஸி இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். டெய்ஸி பூ ஒரு அழகான மலர். ஃப்ளவர்னா மலர். இயர்லி. இயர்லினா ஆரம்பத்தில். இயர்லி ஆரம்பத்தில் இல்லாட்டி சீக்கிரமானு கூட சொல்லலாம். ஸோ ஷீ woke up early in the morning. அவள் ஆரம்பத்தில் காலை நேரத்தில் எழுந்தாள். ஷீ woke up early in the morning. அவள் ஆரம்பத்தில் காலை நேரத்தில் எழுந்தாள். இல்லாட்டி அவள் சீக்கிரமாக எழுந்திருச்சா அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஓகேவா? ஒர்க்அப்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வேக்கப் அப்படிங்கிறதுக்கு ஒர்க்அப்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்டில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுனால இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷீ woke up early in the morning. அவள் ஆரம்பத்தில் காலை நேரத்தில் எழுந்தாள். ஆரம்பத்தில் காலை நேரத்தில். ஓகே. ஸோ இயர்லினா சீக்கிரமா. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபேக்ட்ரி தொழிற்சாலை. ஃபேக்ட்ரி தொழிற்சாலை. மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி. மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி. என் அப்பா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். மை ஃபாதர் என்னுடைய அப்பா தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். ஒர்க்னா வேலை. மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை. நெக்ஸ்ட் ஜி கேலண்ட். கேலண்ட் வீரமான. த சோல்ஜர் வாஸ் கேலண்ட் இன் த வார். த சோல்ஜர் வாஸ் கேலண்ட் இன் த வார். கேலண்ட்னா வீரமான. அந்த சிப்பாய் போரில் வீரமாக இருந்தார். இது ஒரு அவங்களோட கேரக்டரை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஹெயில் கற்கடல் மலை அல்லது ஆலங்கட்டி மலை. நமக்கு மேக்ஸிமம் ஆலங்கட்டி மலைன்னா தெரியும். ஐஸாட்ட மழை பெய்யும். ஐஸ் கட்டி வந்து வானத்துலேருந்து விழுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெயில் டேமேஜ் த கிராப்ஸ். ஹெயில் டேமேஜ் த கிராப்ஸ். கற்கடல் மலை பயிர்களை சேதப்படுத்தியது. கற்கடல் மலை அல்லது ஆலங்கட்டி மலை பயிர்களை சேதப்படுத்தியது. ஸோ ஹெயில்னா ஆலங்கட்டி மலை. நெக்ஸ்ட் ஒன் ஐசி. ஐசினா பனிக்குளர். ஸோ குளிர்காலத்தில் வந்து தண்ணீர் நல்லா சில்லுன்னு இருக்கும். அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. த வாட்டர் இஸ் ஐசி கோல்டு. த வாட்டர் இஸ் ஐசி கோல்டு. அந்த நீர் பனிக்குளிராக உள்ளது. அந்த நீர் பனிக்குளிராக உள்ளது. சில்லுனுங்கிறது தான் அது சொல்கிறாங்க. ஐசினா பனிக்குளிர். த வாட்டர் இஸ் ஐசி கோல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஜாக்.
தூக்கி கருவி. ஜாக் தூக்கி கருவி. இப்போ சைக்கிள் டயரை மாற்றுறது நம்ம சைக்கிளை கையிலேயே தூக்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் காரு அல்லது லாரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது டயர் மாற்றுறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு அதை லிஃப்ட் பண்ணணும். ஸோ ஹி யூஸ்ட் அ ஜாக் டு லிஃப்ட் த கார். காரை தூக்க தூக்கி கருவி பயன்படுத்தினார். ஹி யூஸ்ட் அ ஜாக். அவன் தூக்கி கருவியை எதுக்காக பயன்படுத்துகிறான்? லிஃப்ட் த கார். காரை தூக்கறதுக்கு பயன்படுத்துகிறான். காரை தூக்க தூக்கி கருவி பயன்படுத்தினார். ஸோ ஜாக்னா தூக்கி கருவி. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எதுவுமே மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். ஸோ டோன்ட் மெமரைஸ். ஜாக்னா தூக்கி கருவி. நெக்ஸ்ட் ஒன் கே. கேல் கீரை. கேல்னா கீரை, ஒரு வகையான கீரை. கேல் இஸ் அ ஹெல்த்தி கிரீன் வெஜிடபிள். கேல் கீரை ஒரு ஆரோக்கியமான கீரை. ஸோ கீரை சாப்பிட்றதுனால எல்லாத்துக்கும் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ கேல்னா ஒரு வகையான கீரை. நெக்ஸ்ட் ஒன் எல். லெபார்டரி. லெபார்டரி ஆய்வறை. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் டன் இன் த லெபார்டரி. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் டன் இன் த லேபரட்டரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம லெபார்டரி ஆய்வறையில் சோதனைகள் செய்யப்படுகின்றன. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து லெபார்டரியில் தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் டன் இன் த லெபார்டரி. ஆய்வறையில் சோதனைகள் செய்யப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் எம். மேக்னிஃபை. மேக்னிஃபைனா பெரிதாக்கு. இது மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ். ஸோ கண்ணாடியில யூஸ் பண்ணுறாங்க. திஸ் கிளாஸ் கேன் மேக்னிஃபை ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். திஸ் கிளாஸ் கேன் மேக்னிஃபை ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கண்ணாடி சிறிய பொருளை பெரிதாக்கும். நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க, கண்ணு கொஞ்சம் ஐசைட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சின்ன பொருளை தான் எங்களுக்கு பெருசாக காட்டும். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று லென்ஸும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாலும் சின்ன விஷயமெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ மேக்னிஃபைனா பெரிதாக்கு. திஸ் கிளாஸ் கேன் மேக்னிஃபை ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கண்ணாடி சிறிய பொருள்களை பெரிதாக்கும். நம்ம வியூ மட்டும்தான் தெரியும், பொருளை வந்து பெருசாவெல்லாம் ஆக்காது. ஓகேவா? வியூ பார்க்கறதுக்கு பெருசாகிற மாதிரி தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என். நெரேட்டிவ். நெரேட்டிவ்னா கதை. த டீச்சர் டோல்ட் அ நெரேட்டிவ் ஸ்டோரி. ஆசிரியர் ஒரு கதை கூறினார். த டீச்சர் டோல்ட் அ நெரேட்டிவ் ஸ்டோரி. ஆசிரியர் ஒரு கதை கூறினார். டீச்சர் ஆசிரியர். டோல்டுனா சொல்கிறாங்க. நெரேட்டிவ் ஸ்டோரி ஒரு கதை சொல்கிறாங்க. ஓகேவா? நெரேட்டிவ்னா கதை. நெக்ஸ்ட் ஒன் ஓ. ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம சொல்கிற விதத்தை பொறுத்து பொருளாகவும் சொல்லலாம், எதிர்க்கிறதாகவும் சொல்லலாம். பொருளாக சொல்கிறது வந்து த புக் இஸ் an ஆப்ஜெக்ட் ஆன் த டேபிள். த புக் இஸ் an ஆப்ஜெக்ட் ஆன் த டேபிள். மேசையில் ஒரு புத்தகம் ஒரு பொருள். ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? அது அங்கே இருக்கிற ஒரு பொருளை சொல்லணும்னா டேபிள் மேலே நம்ம புக்கை சொல்கிறோம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எதிர்ப்பு வந்து மேக்ஸிமம் கோர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்ஜெக்ட்னா பொருள். மேக்ஸிமம் இந்த வேர்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது நியூவாக வேர்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பேஜ். பேஜ்னா பக்கம். புக்ஸ் வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். ஸோ அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் டர்ன் த பேஜ். ப்ளீஸ் டர்ன் த பேஜ். தயவு செய்து. ப்ளீஸ்னா தயவு செய்து. பக்கத்தை மாற்றுங்கள் ஆர் திருப்புங்கள். டர்ன்னா திருப்புறது, இல்லாட்டி மாற்றுறது. ப்ளீஸ் டர்ன் த பேஜ். தயவு செய்து பக்கத்தை மாற்றுங்கள் இல்லாட்டி திருப்புங்கள். பேஜ்னா பக்கம். புக்ஸில் வந்து மேக்ஸிமம் புக்ஸ் யூஸ் பண்ணும்போது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கியூ. குவாக். குவாக்னா நடுக்கம். ஸோ குவாக்ல 2 இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது என்னன்னா QUACK. அது வந்து வாத்து சத்தத்தை குவாக்னு சொல்லுவாங்க. இது QUAKE. இது வந்து நடுக்கம். ஸோ எர்த்குவாக் பற்றி சொல்கிறாங்க. த குவாக் சூப் த சிட்டி. நடுக்கம் நகரத்தை குலுக்கியது. ஸோ பாட்டில் இருக்கிற தண்ணியை வந்து ஷூக் பண்ணுற மாதிரி. ஓகேவா? த குவாக் ஷூக் த சிட்டி. நடுக்கம் நகரத்தை குலுக்கியது. எர்த்குவாக் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ரியல் லைஃப்பில் எர்த்குவாக் வந்து ஃபீல் பண்ணதில்ல. நீங்கள் யாராச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆர்.
ரேடார். ரேடார்னா இப்போ மேக்ஸிமம் வந்து ஏர்பிளைன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. என்னதான் வந்து அவைங்க ஆல்ரெடி மேப் போட்டு இந்த வழியில தான் போணும்னு சொல்லியிருந்தாலும், ஸோ நம்மளுக்கு சரியான இது வேணுங்கிறதுக்காக ரேடார் கன்ஃபார்ம் வேணும். ஸோ டிஸ்டன்ஸ்ல ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துன்னா, அந்த ரேடார் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். The radar detects airplanes. The radar detects airplanes. ரேடார் விமானங்களை கண்டறிகிறது. ரேடார் விமானங்களை கண்டறிகிறது. மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண இது ரேடார் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ரேடார் டிடெக்ட்ஸ் ஏர்பிளைன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டேஜ். ஸ்டேஜ்னா மேடை. ஸ்டேஜ்னா மேடை. த பிளே வாஸ் பர்ஃபார்ம்ட் ஆன் த ஸ்டேஜ். நாடகம் மேடையில் நடிக்கப்பட்டது. நாடகம் மேடையில் நடிக்கப்பட்டது. த பிளே அதாவது நாடகம், வாஸ் பர்ஃபார்ம்டு நடிக்கிறது. எங்கே நடிக்கிறாங்கன்னா ஸ்டேஜ் மேடையில். ஸ்டேஜ்னா மேடை. த பிளே வாஸ் பர்ஃபார்ம்டு ஆன் த ஸ்டேஜ். நாடகம் மேடையில் நடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் டி. டேலண்ட். டேலண்ட் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வேர்ட். டேலண்ட்னா திறமை. சி ஹேஸ் அ டேலண்ட் ஃபார் சிங்கிங். சி ஹேஸ் அ டேலண்ட் ஃபார் சிங்கிங். அவளுக்கு பாடலில் திறமையுள்ளது. அவளுக்கு பாட்டு பாடுறதுல திறமை இருக்குது அப்படின்னு சொல்றதாங்க. சி ஹேஸ் அ டேலண்ட் ஃபார் சிங்கிங். மேக்ஸிமம் எந்த வடியுமே மெமரைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க. டேலண்ட்னா திறமை. நெக்ஸ்ட் யூ. அன்பேலன்ஸ்ட். அன்பேலன்ஸ்ட் சமநிலை இல்லாத. சமநிலை இல்லாத. த டேபிள் இஸ் அன்பேலன்ஸ்ட். த டேபிள் இஸ் அன்பேலன்ஸ்ட். அந்த மேசை சமநிலை இல்லாதது. ஸோ டேபிள் வந்து அன்பேலன்ஸாக இருந்தால் வந்து நம்ம கை வச்சாலோ இல்லை அது மேலே உட்காந்தாவோ அது ஆடும். ஸோ அதுதான் அன்பேலன்ஸ்டு சொல்கிறாங்க. த டேபிள் இஸ் அன்பேலன்ஸ்ட். த மேசை சமநிலை இல்லாதது. அன்பேலன்ஸ்னா சமநிலை இல்லாத. அடுத்தது வேக். இதை வந்து வேக்யூ அப்படின்னுலாம் படிக்கக்கூடாது, அதனால தான் ப்ரொனவுன்சியேஷன் வந்து பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேக் தெளிவில்லாத. வேக் தெளிவில்லாத. ஹிஸ் ஆன்சர் வாஸ் வேக். அவன் பதில் தெளிவில்லாதது. அவன் பதில் தெளிவில்லாதது. ஹிஸ் ஆன்சர் வாஸ் வேக். அவன் பதில் தெளிவில்லாதது. ஆன்சர்னா பதில், ஹிஸ்னா அவன், வேக்னா தெளிவில்லாதது. ஓகேவா? ஸோ ஹிஸ் ஆன்சர் வாஸ் வேக். வேக்னா தெளிவில்லாத. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வெயில் கூக்குரலிட்டு அழுதல். வெயில்னா கூக்குரலிட்டு அழுதல், சத்தமாக கத்தி அழுகிறது. ஓகேவா? த பேபி பிகன் டு வெயில். த பேபி பிகன் டு வெயில். குழந்தை. பேபினா குழந்தை. பிகன்னா ஸ்டார்ட் பண்ணுது, அழ ஆரம்பிக்கிறதுக்கு. கூக்குரலிட்டு அழத் தொடங்கியது. குழந்தை கூக்குரலிட்டு அழத் தொடங்கியது. த பேபி பிகன் டு வெயில். ஸோ வெயில்னா கூக்குரலிட்டு அழுதல். அடுத்தது சைலஃபோன். சைலஃபோன்னா மர இசைக்கருவி. ஒன் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சைலஃபோன், மர இசைக்கருவி. த சைல்டு பிளேட் த சைலஃபோன். த சைல்டு பிளேட் த சைலஃபோன். குழந்தை மர இசைக்கருவி வாசித்தது. குழந்தை மர இசைக்கருவி வாசித்தது. சைலஃபோன்னா ஒன் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் த பிளேயிங் மியூசிக். ஓகேவா? மியூசிக்கை வந்து வாசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இசைக்கருவி சைலஃபோன். இது எத்தனை பேர் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல, என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வை. யாம். யாம்னா சேனைக்கிழங்கு. ஸோ சேனைக்கிழங்கு எல்லாத்துக்குமே தெரியும். யாம் இஸ் யூஸ் டு மேக் கறி. சேனைக்கிழங்கு கறி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. யூஸ்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? மேக்னா செய்யறக்கு. ஸோ யாம் இஸ் யூஸ் டு மேக் கறி. சேனைக்கிழங்கு கறி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. யாம்னா சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கு மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு யாம். யாம்னா சேனைக்கிழங்கு. நெக்ஸ்ட் ஒன் ஜெட். இது வந்து 26th வேர்டு. ஸோ ஜெட்டில் ஜீப்ரா. ஜீப்ரா வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும், வரிக்குதிரை. இதை மேக்ஸிமம் நேரில் பார்க்கலனாலும் எல்லாரும் ஃபோட்டோவில்னாச்சும் பார்த்துருப்போம். ஜீப்ரானா வரிக்குதிரை. த ஜீப்ரா ஹேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். த ஜீப்ரா ஹேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். வரிக்குதிரைக்கு கருப்பு வெள்ளை கோடுகள் உள்ளன. இந்த கருப்பு வெள்ளை கோடு இருந்தாவே நம்ம அது ஜீப்ரான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இது உண்மையான குதிரை ஹைட் அளவுக்குலாம் இருக்காது.
த ஜீப்ரானா வரிக்குதிரை. த ஜீப்ரா ஹேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். வரிக்குதிரைக்கு கருப்பு வெள்ளை கோடுகள் உள்ளன. ஸோ ஃபைனலாக 26 வேர்ட்ஸ் டுடே கம்ப்ளீட்டட். ஸோ போனஸாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு வேர்டை வந்து ஒரு சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா உன் பெயர் என்ன. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் நேம், ஹிந்தியில் துமாரா நாம் கியா ஹே. துமாரா நாம் கியா ஹே. ஃபர்ஸ்ட் டே என்ன கற்றுக்கிட்டோம்னா நமஸ்தே. செகண்ட் டே வந்து ஹவ் ஆர் யூக்கு தும் கைசே ஹோ. தேர்ட் டே வந்து அது கேன்சல் பண்ணுற மாதிரி ஐ எம் ஃபைனுக்கு மெயின் தீகோன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறக்கு துமாரா நாம் கியா ஹே. துமாரா நாம் கியா ஹே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேர்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு வேர்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்குறக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.